வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மகா சிவராத்திரி முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி, நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. 45 கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கலைமாமணி விருது பெற்ற நலிந்த கலைஞர்கள் 10 பேருக்கு தலா ரூபாய் 1 லட்சத்தை வழங்கினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சிகளின் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பங்கேற்காது. நாம் தமிழர் சீமான் திட்டவட்டம். மத்திய ஆப்பிரிக்கா நாட்டின் காங்கோவில் மர்ம நோயால் 53 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். மகா சிவராத்திரி முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி, நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் இன்று இரவு முழுவதும் சிறப்பு பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற்று உள்ளன. இந்நிலையில் மகா சிவராத்திரியை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மகா சிவராத்திரி புனித நாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த தெய்வீக நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும் என்றும், அதேபோல் வளர்ந்த இந்தியாவின் உறுதியை வலுப்படுத்தட்டும் என்றும் ஹரஹர மகாதேவ் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதேபோன்று ராகுல் காந்தி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் மகா சிவராத்திரி திருநாளில் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும், சிவசக்தியின் ஆசிகள் எப்பொழுதும் உங்கள் மீது நிலைத்திருக்கட்டும் என்றும் ஹரஹர மகாதேவ் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் போது தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று குற்றம் சாட்டியிருந்தார். மக்கள் தொகை கணக்குப்படி பார்த்தால் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 8 நாடாளுமன்ற தொகுதிகள் குறைந்துவிடும் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் நாடாளுமன்றத்தில் நமக்கான பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் என்பதோடு தமிழ்நாட்டின் குரல் நசுக்கப்படுவதாக அமைந்துவிடும் என்றும், இது வெறும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பற்றிய கவலை மட்டுமல்ல, நம் மாநிலத்தின் உரிமை சார்ந்தது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு எதிர்கொள்ள இருக்கும் இந்த முக்கியமான பிரச்சனை குறித்து விவாதிக்க தேர்தல் கமிஷனின் பதிவு பெற்றுள்ள 45 கட்சிகளை அழைத்து அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை வருகிற 5ஆம் தேதி தலைமை செயலகத்தில் கூட்ட உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் 45 கட்சிகள் பங்கேற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கேற்ப பட்டியல் தயாரிக்கப்பட்டு உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதில் திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மக்கள் நீதி மையம், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஆதி தமிழர் பேரவை, முக்குளத்தோர் புலிப்படை, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் மற்றும் அதிமுக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் வாழும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் உள்ளிட்ட அனைவரும் அனைத்து வகைகளிலும் இன்புற்று வாழ்ந்திட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்டு இதே தெய்வம் ஜெயலலிதாவில் போற்றி பாதுகாக்கப்பட்டு வரும் மாபெரும் மக்கள் இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பணிகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றி வருகின்றது என்று தெரிவித்தார். மேலும் திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மை காரணமாக
கடந்த 45 மாத காலமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் என்றும், தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் பாலியல் வன்கொடுமைகள், ரவுடிசம் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த தவறியதன் காரணமாக ஆங்காங்கே கொலை, கொள்ளை, வழிப்பறி, அராஜகம் மற்றும் போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெறுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது என்றார். இதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்கட்டுள்ளது என்றும், இதனை கண்டித்து அதிமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கலைமாமணி விருது பெற்ற நலிந்த கலைஞர்கள் 10 பேருக்கு பொற்கிழியாக தலா ரூபாய் 1,00,000 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். இது தொடர்பாக தமிழக அரசு செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் கீழ் செயல்படும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பில் கலைமாமணி விருது பெற்று நலிந்த நிலையில் வாழும் 10 கலைஞர்களுக்கு பொற்கிழியாக தலா ரூபாய் 1,00,000 வழங்கப்பட்டது என்றும், தமிழில் கருத்தாழமிக்க அரிய கலைகள் சார்ந்த நூல்களை பதிப்பிக்க 5 நூலாசிரியர்களுக்கு தலா ரூபாய் 2,00,000, தமிழில் புதிய நாடகங்கள் தயாரித்து மேடையேற்றம் செய்ய 5 நாடக கலைஞர்களுக்கு தலா ரூபாய் 1,50,000 நிதியுதவி வழங்கப்பட்டது என்றும், மறைந்த 20 கலைஞர்களின் மர உரிமையினருக்கு குடும்ப பராமரிப்புக்காக தலா 25,000 ரூபாய் நிதியுதவி ஆகிய நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக வருகிற மார்ச் 5ஆம் தேதி தலைமை செயலகத்தில் நடைபெறவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பங்கேற்காது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் போது தமிழ்நாட்டில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று குற்றம் சாட்டியிருந்தார். மக்கள் தொகை கணக்குப்படி பார்த்தால் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 8 நாடாளுமன்ற தொகுதிகள் குறைந்துவிடும் என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் நாடாளுமன்றத்தில் நமக்கான பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும் என்பதோடு தமிழ்நாட்டின் குரல் நசுக்கப்படுவதாக அமைந்துவிடும் என்றும், இது வெறும் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பற்றிய கவலை மட்டுமல்ல, நம் மாநிலத்தின் உரிமை சார்ந்தது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்தார். மேலும் தமிழ்நாடு எதிர்கொள்ள இருக்கும் இந்த முக்கியமான பிரச்சினை குறித்து விவாதிக்க தேர்தல் கமிஷனில் பதிவு பெற்றுள்ள 45 கட்சிகளை அழைத்து அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை வருகிற மார்ச் 5ஆம் தேதி தலைமை செயலகத்தில் கூட்ட உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தொகுதி மறுவரையப்பட்ட தொடர்பான தமிழ்நாடு அரசின் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். அதில் தொகுதி மறுவரையறைய தொடர்பாக 2003ஆம் ஆண்டே அறிக்கை வெளியிட்டிருந்ததாகவும், இந்த விவகாரத்தில் தனித்துதான் போராடுவோம் என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் பரவி வரும் மர்ம நோய் காரணமாக இதுவரை 53 பேர் உயிர்ந்தனர். இதுகுறித்து மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் பணியாற்றி வரும் உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாடு முழுவதும் அடையாளம் தெரியாத மர்ம நோய் பரவி வருகிறது என்றும், கடந்த மாதம் 21ஆம் தேதி முதல் முறையாக கண்டறியப்பட்ட மர்ம நோயினால் இதுவரை 419 பேர் பாதிக்கப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும், அவர்களின் 53 பேர் மர்ம நோயின் காரணமாக உயிர்ந்து விட்டனர் என்றும், முதல் முறையாக போலோகோ என்ற நகரில் வௌவாலை சாப்பிட்ட 3 சிறுவர்களுக்கு குருதிப்போக்கு காய்ச்சல் ஏற்பட்டு 48 மணி நேரத்தில் அவர்கள் உயிரிழந்தனர் என்றும் உலக சுகாதார அமைப்பின் அதிகாரிகள் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூரில் விலை போகாத பிரசாந்த் கிஷோரை வியூகத்திற்கு அழைத்துள்ளனர் என்றும், அவரை எப்படி எதிர்கொள்வது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு தெரியும் எனவும் திருச்சியில் அமைச்சர் கே.நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் திருச்சி மத்திய வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு திமுக சார்பில் மாவட்ட மாநகர அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் முதன்மை செயலாளரும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருமான கே.நேரு, திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் காடுவெட்டி தியாகராஜன் மற்றும் பழனியாண்டி, சவுந்தரபாண்டியன், ஸ்டாலின் குமார், கதிரவன், திமுக மண்டல குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், சார்பு அணி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அமைச்சர் கே.நேரு பேசினார். அப்போது உள்ளூரில் விலை போகாத பிரசாந்த் கிஷோரை வியூகத்திற்கு அழைத்துள்ளனர் என்றும்,
பீகார் தேர்தலில் போட்டியிட்டு டெபாசிட் கூட வாங்கவில்லை என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் பணியாற்றிவிட்டு தற்போது மாற்று கட்சியில் பணியாற்ற சென்றுள்ளார் என்றும் அவரை எப்படி எதிர்கொள்வது என்பது தமிழக முதலமைச்சருக்கு தெரியும் என்றும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார் என்றும் அமைச்சர் கே.நேரு தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கையை எதிர்த்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் திமுகவினர் குழந்தைகள் இந்தி படிப்பதாக விமர்சனம் செய்ததை கண்டித்து பொள்ளாச்சியில் பாஜக அண்ணாமலை ஆடுகுட்டி என விமர்சித்து ஆட்டுக்குட்டியுடன் திமுகவினர் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை ஏற்று கொண்டால்தான் நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மும்மொழி கொள்கையை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபடும் திமுகவினரின் குழந்தைகள் இந்தி படிப்பதாக விமர்சனம் செய்த பாஜக அண்ணாமலையை கண்டித்து பொள்ளாச்சியில் திமுக சட்டத்திட்ட குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் தலைமையிலான திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆட்டுக்குட்டியுடன் ஊர்வலமாக சென்று ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என கூறி அண்ணாமலையை கிண்டல் செய்யும் வகையில் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்தி அழைத்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ்ட் நம்பர் 1 அப்படிங்கிறார். இவங்க கட்சியில் தான் அக்யூஸ்டுக்கு பூராமல் இருக்கிறாங்க. கஞ்சா கடத்தினவன், கள்ளச்சாரம் விற்றவன், எல்லாரும் கற்பழிப்பு கேஸில் இருக்கிறவன் எல்லாம் அவங்க கட்சியில் தான் பிஜேபியில் இருக்காங்க. அவங்கள எல்லாம் கூட வச்சுக்கிட்டு தான் இவர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐபிஎஸ் இவர் ஏற்கனவே 20,000 புத்தகம் படித்தவர். இது 20,000 புத்தகம் படித்த அதிமேதை. இதையெல்லாம் தெரிஞ்சுக்காமல் விராட்டுக்கு பேட்டி கொடுக்குறார். திமுககாரர் பூரா மும்மொழி கற்றுக் கொடுக்குற பள்ளியில் தான் படிக்கிறாங்கன்னு. எந்த காலத்திலும் இல்லை. இருமொழியை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள், இருமொழியை மட்டும்தான் நாங்கள் படிப்போம். அதனால தான் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஆடு அண்ணாமலை அப்படின்னு நாடு பூரான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ஆட்டை கூட்டிகிட்டு வந்து ஐயா அண்ணாமலை இதை பாரியா என் பேரன் இதுதான் படிக்கிறான்னு சொல்லி காட்டுறதுக்காக வந்திருக்கோம். அவர் தான் சொல்லுவார், அண்ணே இது பாருண்ணே அண்ணாமலை என்ன அப்படின்னு சொல்லி ஆட்டை கொண்டு வந்து காமிச்சு சொல்லிட்டோம். வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி திருச்சியில் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி திருச்சி நீதிமன்றம் முன்பு திருச்சிராப்பள்ளி வழக்கறிஞர்கள் சங்க துணைத் தலைவர் மதியழகன் தலைமையில் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு பன்னீர்செல்வம் முன்னிலை வகித்தார். சங்கத்தின் செயலாளர் சுகுமார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வரவேற்றார். போராட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கான சேம நல நிதியை ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும், வழக்கறிஞர் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர். செய்யாறு அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றும் வரலாற்றுத்துறை தலைவரை கண்டித்து அறிவியல் பிரிவு மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் செயல்படும் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி வாயில் முன்பு வரலாற்றுத்துறை தலைவரை கண்டித்து அரசியல் அறிவியல் பிரிவிலும் பயிலும் நூற்றுக்கணக்கான மேற்பட்ட மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது கல்லூரி முதல்வர் கலைவாணி, காவல்துறை அதிகாரிகள் மாணவர்களை கல்லூரியின் உள்ளே அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மாணவர்கள் வகுப்பறைக்கு சென்றனர். ஸ்ரீதேவி, BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபைனல் இயர் படிக்கிறேன் சார். எங்க HOD பத்தி தப்பா பேசுறாங்க சார். அவர் அந்த மாதிரி மனுஷனே இல்லை சார். ஒரு சார் வந்து எங்களுக்கு என்னென்ன கற்றுக் கொடுத்தாரோ அதெல்லாம் அந்த ஸ்டாஃப்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க சார். எங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் இல்லதான் சார், ஆனாலும் எங்களுக்கு நல்லா டீச்சிங் போது கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கோம் சார். இந்த 5 வருஷத்துல யாராலுமே எந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் நான் கம்பேர் பண்ணேன் சார். அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் நீங்க கேட் பாருங்க, இந்த யாராலுமே கோல்டு மெடல்லாம் வாங்கல. அந்த மாதிரி சார் அவங்கள பத்தி ரொம்ப தப்பா பேசுறது ரொம்ப தப்பு சார். எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராட்டம். நாங்க 3rd இயர் ஸ்டூடெண்ட் வந்து நார்மலி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நியூஸ் எல்லாம் கொடுக்கல சார். நாங்க கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்க சார். இது ரொம்ப தப்பு சார். அப்ப எங்க கிளாஸ பத்தி என்ன நினைக்க தோணும் சார்? நாங்க பண்ணாத ஒண்ணு பண்ணன்னு சொன்னா அப்ப எப்படி சார்? இது உங்க HOD பேர் சொல்லுங்க. முருகேஸ்வரி சார். சார் அவங்கள யாருமா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு? காலேஜ் ஸ்டாஃப் அதர் டிபார்ட்மெண்ட் ஓவரால் பேசுறேன். BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சார். அவர் நல்லா தான் சார் கிளாஸ் எல்லாமே நாங்க எங்களுக்கு பண்ணுவார் சார். அவரை பத்தி ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட்ல மேம் வந்து HOD மேம் வந்து தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க சார். இது ரொம்ப ரொம்ப தப்பு சார். அவங்களுக்கு தெரியாது சார். நாங்க பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. 3rd இயர் ஸ்டூடெண்ட் மட்டும் சொல்லி ஹஜ் உள்ளிட்ட புனித பயணங்களுக்கு தமிழ்நாடு அரசு மானியம் வழங்கி வருவது பாராட்டுக்குரியது என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார்.
சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயலாளர் சலீம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சில மோசடி ஹஜ் பயணம் ஏற்பாட்டாளர்களும் பொதுமக்கள் பணத்தை இழக்க வேண்டாம் என்றும் ஹஜ் உள்ளிட்ட புனித பயணங்களுக்கு தமிழ்நாடு அரசு மானியம் வழங்கி வருகிறது என்றும் இது பாராட்டுக்குரியது என்றும் பெருமிதம் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் இந்த வருடம் ஹஜ் பயணம் செல்லக்கூடியவர்கள் அரசு மூலமாகவும் அரசாங்க அங்கீகாரம் பெற்ற தனியார் நிறுவனங்கள் மூலமாகவும் ஹஜ் பயணம் செல்கிறார்கள் என்றும் சங்கத்தின் செயலாளர் சலீம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுத்தால் சென்னையிலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொள்ள இண்டிகோ ஏர் இந்தியா விமான சேவையை ஏற்படுத்தி கொடுப்பார் என்றும் சலீம் தெரிவித்தார். சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக ஒரு காலத்தில் சப்சிடி என்று ஹஜ்ஜி பயணிகளுக்கு வழங்கப்பட்டு வந்தது. அது ஒரு காலகட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டதுக்கு பிறகு நம்முடைய மதிப்புமிக்க தமிழ்நாடு அரசாங்கம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய புனித பயணிகளுக்கும் இன்னும் ஹோலி லேண்டுக்கு செல்லக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் சப்சிடியை வழங்கி கொண்டு வருகின்றார்கள். இது மிக பாராட்டப்பட வேண்டிய அம்சமாகும். முக்கியமாக நாம் இப்பொழுது பொதுமக்களுக்கு வைத்த கோரிக்கையை போல ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால், எத்தனையோ ஆண்டுகளாக நம்முடைய சென்னை மாநகரிலிருந்து ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய பயணிகள் பிரயாணம் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சென்ற 2-3 ஆண்டுகளாக சென்னையிலிருந்து ஜித்தாவுக்கு செல்வதற்கான நேரடி விமான சேவை இல்லாமல் இருந்து வருகிறது. நம்முடைய நாட்டுடைய அதிகமான ஒரு சர்வீஸை வழங்கக்கூடிய இண்டிகோ விமானம் கூட பக்கத்து மாநிலங்களமான பெங்களூர், ஹைதராபாத், கேரளா இந்த விமான நிலையங்களிலிருந்து நேரடி விமானங்களை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரியான சேவையை நம்முடைய சென்னை விமானத்திலிருந்தும் சென்னையை சுற்றியுள்ள தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் செய்ய வேண்டும் என்று இந்த சங்கம் கோரிக்கை வைக்கிறது. வழக்கறிஞர்களுக்கு சேமநல நிதியாக தமிழக அரசு வழங்கும் ரூபாய் 10 லட்சத்தை ரூபாய் 30 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பவானியில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள முப்பெரும் குற்றவியல் சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி பவானி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு பவானி வழக்கறிஞர் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வழக்கறிஞர்களுக்கு சேமநல நிதியாக தமிழக அரசு வழங்கும் ரூபாய் 10 லட்சத்தை ரூபாய் 30 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் ஆதி திராவிட சமுதாயத்தினர் அதிக அளவில் பாதிப்படைந்துள்ளனர் என்று சென்னையில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சாதியின் பெயரால் நடைபெறும் வன்கொடுமைகளை தடுக்க வேண்டும், பட்டியலின மக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்னை வள்ளூர் கோட்டத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி தலைமையில் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுக அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுகவின் திராவிட மாடல் ஆட்சியில் தினந்தோறும் பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருகிறது என்றும் அதனை திமுக அரசு கட்டுப்படுத்த தவறியதால் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் என்றும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்தார். இந்தியா துணை கண்டத்திலேயே தமிழகத்தில்தான் அதிகமாக இது போன்ற கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ மாநிலங்கள் மதவெறி சாதிவெறி இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து அதிகமாக இந்த ஆணவ கொலைகளும் தீண்டாமைகளும் வன்கொடுமைகளும் சாதி ஆணவ போக்குகளும் தமிழகத்திலே தான் நடக்கிறது. ஆனால் இங்கே கேட்டால் இது சமூக நீதி அரசு என்றும் திராவிட மாடல் அரசு என்றும் இது பெரியாருடைய மண்ணு என்றும் இங்கே எந்த விதமான மக்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, சமூக நீதி அனவரிக்கமான அரசு என்று சொல்லுகின்ற இந்த ஆட்சியாளர்களால் தான் இங்கே பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. நடக்கின்ற சம்பவங்களுக்கெல்லாம் ஆளுங்கட்சிக்காரர்களே உடந்தையாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சம்பவம் தான் மிக வேதனையாக இருக்கின்றது.
தாம்பரம் அருகே கல்லூரி மாணவி குழந்தை பெற்று அதை குப்பையில் வீசிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் பாலாஜி நகர் பிரதான சாலையில் தனிநபருக்கு சொந்தமான இடத்தில் குப்பைகளுக்கிடையே தொப்புள் கொடியில் எறும்பு கடித்த நிலையில் பெண் சிசு அழுது கொண்டிருப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் குழந்தையை மீட்டு சேலையூர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பெண் சிசுவை கைப்பற்றி அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி சிகிச்சை அளித்தனர். அதன் பின்னர் பெண் சிசுவை குப்பையில் வீசியது யார் என அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 20 வயதுடைய பெண் ஒருவர் குழந்தையை குப்பையில் வீசிவிட்டு சென்றது தெரியவந்தது. இதனை அடுத்து நடத்திய விசாரணையில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரியின் மகள் என்பதும் தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பிடெக் படித்து வருவதும் கர்ப்பமான நிலையில் வீட்டிலேயே அவருடைய தாயை பிரசவம் பார்த்ததும் தெரிய வந்துள்ளது. இதனிடையே உடல் பலவீனமான கல்லூரி மாணவியை மீட்டு காவல்துறையினர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அங்கு சிகிச்சை பெற்று வரும் தாயிடம் குழந்தையை ஒப்படைத்தனர். கல்லூரி மாணவி குழந்தை பெற்று அதை குப்பையில் வீசிய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் உத்தரவிட்டதை அடுத்து கொடைக்கானல் செல்லும் சாலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சுயேட்சை முறையில் நியமிக்கப்பட்டுள்ள ஊழியர்கள் கடும் சோதனைக்கு பிறகு வாகனங்களை கொடைக்கானலுக்குள் செல்ல அனுமதிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசி என்றழைக்கப்படும் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் அண்டை மாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்களை பயன்படுத்திவிட்டு வீசுவதால் இயற்கை வளம் பாதிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள், நெகிழிகள், 5 லிட்டருக்கு குறைவான வாட்டர் பாட்டில்கள் மலைப்பகுதியில் உபயோகப்படுத்தினாலோ வாகனங்களில் கொண்டு சென்றாலோ மோட்டார் வாகன சட்டம் 1988 86 கீழ் வாகன பெர்மிட் ரத்து செய்யப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் செல்லும் சாலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சுயேட்சை முறையில் நியமிக்கப்பட்டுள்ள ஊழியர்கள் கடும் சோதனைக்கு பிறகு வாகனங்களை கொடைக்கானலுக்குள் செல்ல அனுமதிக்கின்றனர். பொதுப்பணித்துறையினர் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை பணியை விரைவில் முடிக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள கருமலை டீத்தூள் கடை முதல் அக்காமலை எஸ்டேட் பகுதி வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு வால்பாறை நகராட்சி மூலம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்த தார் சாலை உயரமான குறுகிய சாலையாக அமைக்கப்பட்டு சாலையின் இரு புறங்களிலும் கான்கிரீட் தளம் அமைத்து வருவதாக கூறிய நிலையில் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் ஒரே வாகனம் செல்லும் அளவில் உள்ள சாலையில் எதிரே வரும் வாகனங்களுக்கு வழி ஒதுங்க முடியாமல் இருசக்கர வாகனம் முதல் அனைத்து வாகன ஓட்டிகளும் பின்னோக்கியே நீண்ட தூரம் சென்று அதன் பிறகு வழிவிடும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது என வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். மேலும் அவசர காலங்களில் மருத்துவமனைக்கு செல்லும் ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கும் அதே அவலநிலை தொடர்ந்து வருகிறது என்றும் இதுவரையில் பொதுப்பணித்துறையினர் கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலை பணியை விரைவில் முடிக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பெண்ணாடம் அருகே எடையூரில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பல நாட்களாகியும் நெல் மூட்டை எடை போடாததால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த எடையூர் கிராமத்தில் உள்ள அரசு தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சுற்றுவட்டார கிராம விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விற்பனைக்கு வைத்தனர். இந்நிலையில் பல நாட்களாக நெல் மூட்டைகள் எடை போடாததால் இரவு பகல் பாராமல் காத்து கிடப்பதாகவும் இது தொடர்பாக நிர்வாகத்திடம் கேட்டால் அதிகாரிகள் ஏற்கனவே பிடிக்கப்பட்ட மூட்டைக்கு வாகனம் அனுப்பவில்லை என்றும் சாக்கு மூட்டை சரிவர தரவில்லை என கூறுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் மழை வெயில் பாராமல் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி எடுத்து வரும் நெல் மூட்டை ஒன்றுக்கு ரூபாய் 48 கட்டாயப்படுத்தி கேட்கிறார்கள் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக விவசாயிகள் குப்புசாமி, பொன்னுசாமி ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினார். நாங்கள் எல்லாத்தையும் தோற்று கொண்டாந்து கொடுத்துட்டு இவங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்கள் சிவசிவனா நாங்கள் தலையில் கையை வச்சுட்டு போகிறதா இது நடவடிக்கை நீங்கள் தான் நல்ல முடிவு எடுக்கணும். இடையூர், என் பேர் பொன்னுசாமி. நாங்கள் இப்போ நெல் அறுத்துட்டு வந்து 20 நாள் ஆச்சு.
டிசி கேட்டால் இன்றைக்கி போகிறோம் நாளைக்கு போகிறாங்கிறாங்க, லாரி வரலங்கிறாங்க, சாக்கு வந்தால் எடை போட்டாங்கிறாங்க. 4 கணக்கில் நாங்கள் ராமடி காவு காத்து கிடக்கிறதுக்கு வாட்ச்மேன் இல்லை, பாவம் பூச்சி கடிச்சாலாம் என்னங்க சார் பண்ணுறது? காட்டில் நாங்கள் பாடுபட்டு பக்கத்தில் மழை பூந்து அடிச்சுன்னா ஏரி பக்கத்தில் இருக்குது, தண்ணி வந்து குட்டை வேணா ஏறிக்குது, பாம்பு பூச்சி கிடக்குது, என்னங்க சார் பண்ணுறது? பார்த்துங்க, சூப்பர்வைசர்லாம் பார்த்து அதிகாரிக்கு பார்த்து இதை நெல் எடை போட்டு எங்களுக்கு நல்ல விலைக்கு கொடுத்து நல்ல விவசாயம் எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு விலையை நல்லா நிறைவேற்றி நல்ல முறையில் எங்களுக்கு நெல்லை வெளியில் ஏற்றுங்க. சீர்காழி இரட்டை கொலை வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஈசினியா தேவை சேர்ந்த ராஃபியா பீபி, அவரது மகள் சமீரா பானு, மாமியார் கஜிதா பீபி ஆகியோர் விட்டிருந்த போது 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். இதுகுறித்து சீர்காழி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதன் பின்னர் இது தொடர்பான வழக்கு 2015ஆம் ஆண்டு நாகை மாவட்ட சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் கடலூர் மாவட்டம் பாதிக்குப்பத்தை சேர்ந்த தினேஷ்குமார், புதுப்பாளையம் சுரேஷ்குமார், காரமணிக்குப்பம் கமல், செல்லாங்குப்பம் ஆனந்த் ஆகியோரை கைது செய்தனர். இதனையடுத்து இது தொடர்பான வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. விசாரணையின் இறுதியில் சமீரா பானு, கஜிதா பீபி ஆகிய இருவரையும் கொலை செய்தது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தினேஷ்குமார், சுரேஷ்குமார், கமல், ஆனந்த் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் தலா ரூபாய் 6000 அபராதம் விதித்தும் மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டார். வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் ராமசெய்யன் ஆஜராகினார். திருவள்ளூர் அருகே பணம் கேட்டு தொந்தரவு செய்த மகனை தாய் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொலை செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த தொடுகாடு நமச்சிவாயபுரம் பகுதியைச் சேர்ந்த சங்கர் ஜெயந்தி தம்பதியினர் பிள்ளைகளான கிருஷ்ணமூர்த்தி, புவனேஸ்வரி ஆகிய 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆகிவிட்ட நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட சங்கர் உயிரிழந்துவிட்டார். அதன் பின்னர் மகன் கிருஷ்ணமூர்த்தியின் ஜெயந்தி வசித்துக் கொண்டு தொடுகாடு பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பல ஆண்டுகளாக தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் ஜெயந்திக்கும் அதே தொழிற்சாலையில் பணியாற்றும் சூப்பர்வைசருக்கும் கள்ள தொடர்பு நீண்ட காலமாக இருந்து வந்ததாக தெரிகிறது. இதனிடையே தனது தாயிடம் இரவு நேரத்தில் தனியாக தொழில் செய்வதற்கு மகன் கிருஷ்ணமூர்த்தி ரூபாய் 2 லட்சம் கேட்டு தொந்தரவு செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தாய் ஜெயந்தி காலையில் தூங்கிக் கொண்டிருந்த தனது மகன் மீது பெட்ரோலை ஊற்றி தீ வைத்தார். அப்போது கிருஷ்ணமூர்த்தியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைத்து கிருஷ்ணமூர்த்தியை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதன் பின்னர் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை பெற்று வந்த கிருஷ்ணமூர்த்தி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக மப்பேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பெற்ற மகனையே பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொலை செய்த தாயை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திமுக ஆட்சியில் வீட்டு வரி, மின்சார வரி உள்ளிட்ட அனைத்து விலைவாசியும் உயர்ந்துள்ளது என்றும் சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை என்றும் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் 2026ஆம் அதிமுக ஆட்சி மலரும் என்றும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த காந்தி நகரில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MSM ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் உரையாற்றினார். அப்போது கடந்த சில நாட்களாக முன்பு நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் என்று குறிப்பிட்டு பேசி வந்த செங்கோட்டையன் இன்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க இக்கூட்டம் நடத்தப்படுவதாக அவரது பெயரை குறிப்பிட்டு பேசினார். மேலும் அதிமுக என்பது ஒரு அசைக்க முடியாத இயக்கம் என்பதை இந்த நாடு அறியும் என்றும் எத்தனையோ பேர் முதலமைச்சர் கனவோடு வருகிறார்கள் என்றும் ஆனால் எம்ஜிஆர் நேரடியாகவே முதலமைச்சர் பதவிக்கு வரவில்லை என்றும் முகத்தை காட்டினால் 30 லட்சம் ஓட்டு விழும் என்று அண்ணாவால் பாராட்டு பெற்றவர் MG ராமச்சந்திரன் என்றும் எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நடைபெற்ற தேர்தலில் 195 இடங்களில் வாக்கு சேகரிக்க செல்லாமலேயே வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர் என்றும் முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் தெரிவித்தார். 2024 நம்முடைய ஆட்சி மலரும், அது யாரால் தடுத்திருக்க முடியாது. நமது லட்சியம் உயர்வானது, நமது பாதை தெளிவானது, நமது வெற்றி முடிவானது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சாப்பிடுங்க, பொழுதோடு சாப்பிடுங்க, ஏதோ நடக்குது.
ஆனா அன்றைக்கு சத்துணவு திட்டத்தை அறிவிக்கிற போது குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து வந்தான். பசியோடு இருக்கிற குழந்தைகள் என்ன, நானே வாக்கு கேட்டதாக வாக்களியுங்கள் என்று குறிப்பிட்டார். வாக்களித்தார். 4 முறை இந்த தொகுதிக்குள்ளே வராமலேயே வெற்றி பெறுகிற வாய்ப்பை புரட்சித் தலைவர் அம்மா உருவாக்கினார். இது தலைவரின் வரலாறு. சென்னை தியாகராய நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியனின் 4ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகமான பாலன் இல்லத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் தா பாண்டியனின் 4வது நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் உட்பட கட்சியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு தா பாண்டியனின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ் இலக்கியங்களும் தமிழ் மரபுகளையும் தமிழ்நாட்டின் அரசியல் மேடைகளில் ஜீவாவிற்கு அடுத்து கொண்டு சேர்த்தவர் தா பாண்டியன் என தெரிவித்தார். மேலும் இருமொழி கொள்கையில் தமிழக அரசும் முதலமைச்சரும் உறுதியாக இருக்கின்றனர் என்றும் இந்தியாவின் பன்முகத்தன்மையும் நாடாளுமன்ற ஜனநாயகமும் தற்போது நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறது என்றும் மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். இந்தியாவின் பன்முகம் நெருக்கடிக்குள்ளாக இருக்கிறது. நமது நாடாளுமன்ற ஜனநாயகம் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. இதுவரை பின்பற்றியிருந்த நாடாளுமன்ற முறைமைகள் மீது தாக்குதல் தொடுக்கிற வகையில் நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு என்கிற ஒரு தாக்குதலை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் துவக்கியிருக்கிறார்கள். டெல்லி அரசு அலுவலகத்தில் சட்டமன்ற கட்டிடத்தில் டாக்டர் அம்பேத்கர், இந்தியாவினுடைய விடுதலை போரில் புதிய திசையை உருவாக்கிய பகவத்சிங் ஆகியோரினுடைய படத்தை இன்றைக்கு விளக்கியிருக்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கரும் பகவத்சிங்கும் வெறும் படம் அல்ல, இந்தியாவின் மகத்தான மரபு, இந்தியாவின் மகத்தான அரசியல் விழுமியம். எனவே இது பேரபாயத்தை காட்டுகிறது. எனவே இந்த பேர் அபாயங்களுக்கு எதிராக முற்போக்கு சக்திகள், ஜனநாயக சக்திகள் எல்லோரும் தமிழக மேடையில் கட்சி பேதங்கள் இல்லாமல் ஒரு பொது மேடையில் இன்று ஒன்றிய அரசின் இந்த அநீதிகளுக்கு எதிராக, இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான அவர்களின் நடவடிக்கைகளுக்கு எதிராக போராட வேண்டிய காலச்சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் தாப்பாவை நாங்கள் நெஞ்சிலேந்துகிறோம், நினைவு கூறுகிறோம். பட்டியலின மக்களின் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி கடலூரில் புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே புரட்சி பாரதம் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்று வரும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் சீண்டல், கஞ்சா, கள்ளச்சாராயம் போன்றவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தெரிவித்தனர். மேலும் பட்டியலின மக்களின் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தை ஆளும் திமுக அரசு பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்தியது. பட்டியலின மக்களுக்கு தமிழ் ஆர்ப்பாட்டம், புரட்சி பாரத ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், புரட்சி பாரத ஆர்ப்பாட்டம், சாதி ரீதியில வன்கொடுமையை கட்டுப்படுத்தி கொலை, கொள்ளை பெருகி போச்சு, வழிப்பறியும் அதிகமாச்சு. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், புரட்சி பாரத ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், கள்ள சரத்தை தட்டி கேட்டா கழுத்துல வெட்டு, கள்ள சரத்தை தட்டி கேட்டா. குன்றத்தூர் நகராட்சியில் கொண்டாடப்பட்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பழனி பங்கேற்ற பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி பேருந்து நிலையம் அருகே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா அதிமுக நகர செயலாளர் ரா அலெக்சாண்டர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பழனி பங்கேற்ற அதிமுக கொடியை ஏற்றி வைத்து ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் அன்னதானம் வழங்கினார். இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் வழக்கறிஞர் விஜயகுமார் தலைமையில் அதிமுகவினர் பங்கேற்ற ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் சடையாண்டீஸ்வரர் திருக்கோவிலில் 2026ஆம் ஆண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைய வேண்டி சிறப்பு வழிபாடு செய்தனர். அதன் பின்னர் பொதுமக்களுக்கு சர்க்கரை பொங்கல் அன்னதானமாக வழங்கப்பட்டது.
இதில் நகர அவைத்தலைவர் பழனி, எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எம் சுந்தரம் மற்றும் இணை செயலாளர் ரோஸ் எல்லப்பன், மகளிரணி சந்தியா, அறிவழகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மகா சிவராத்திரி முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி, நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. நாடாளுமன்ற தொகுதிகளை குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. 45 கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கலைமாமணி விருது பெற்ற நலிந்த கலைஞர்கள் 10 பேருக்கு தலா ரூபாய் 1 லட்சத்தை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சிகளின் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பங்கேற்காது. நாம் தமிழர் சீமான் திட்டவட்டம். மத்திய ஆப்பிரிக்கா நாட்டின் காங்கோவில் மர்ம நோயால் 53 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.